நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன மட்டும் குறை சொல்ல முடியாது பாட்டி. அந்த ஹரிஷ் தான் தியானா மீடியா மூலமாக நமக்கு வந்துட்டு இருந்த எல்லா டீலிங்ஸையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பித்த புது கம்பெனிக்கும் எந்த ஆர்டருமே கிடைக்காம தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ சதி பண்ணிட்டான். அப்படி மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என்னோட பிளான் சக்ஸஸ் ஆகிருக்கும். நமக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிச்சிருக்கலாம். கார்த்திக் மொத்த பழியையும் சம்பந்தமே இல்லாமல் ஹரிஷின் மீது சுமத்த அங்கிருந்த எல்லோரும் அவன் சொன்னதை பற்றி யோசிக்க தொடங்கினார்கள். கார்த்திக் சொல்றது சரிதான். நம்மளை பழிவாங்கிறதுக்காக ஹரிஷ் தான் அப்படி பண்ணியிருப்பான்னு தோணுது. குடும்பத்துக்குள்ளேயே கார்த்திக் ஏற்பாடு செய்த ஒருவர் எடுத்தவுடன் அவனுக்கு ஆதரவாக பேசினார். நம்ம குடும்பத்து போன கல்யாணம் பண்ணியிருக்கோன்ற அக்கறை கொஞ்சம் கூட அந்த ஹரிஷுக்கு இல்லையா? எப்படி கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்படி பண்ணான்னு தெரியல. இன்னொருவரும் அதையே பின்பற்றி பேச வழக்கம் போல அந்த ஆட்டு மந்தை குடும்பம் அதற்கு ஆமோதிப்பாய் தலையாட்டியதுடன் தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஹரிஷை திட்டி பேச ஆரம்பித்தார்கள். வாய முடுங்க! திடீரென தன் முன்னால் இருந்த டேபிளை தட்டியபடி அனுராதா பாட்டி கத்த எல்லோரும் பேசுவதை நிறுத்திவிட்டு அதிர்ச்சியுடன் அவரை திரும்பி பார்த்தார்கள். மூச்சு வாங்க அமர்ந்திருந்த அவருடைய முகத்தில் தாங்க முடியாத கோபம் தெரிந்தது. உங்களுக்கெல்லாம் சுய சிந்தனையே கிடையாதா? யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட்டு இப்படி முட்டாள் மாதிரி பேசுறதுனாலதான் நாம இந்த நிலைமையில இருக்கோம். இன்னுமா உங்களுக்கு புத்தி வரல? அவர் ஆவேசமாக பேச ஃபேமிலி மெம்பர்கள் மொத்த பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அன்றைக்கு ஹரிஷ் தன் மனதில் பூட்டி வைத்திருந்ததையெல்லாம் அவர்களிடம் கொட்டி தீர்த்த பிறகு இந்த கொஞ்ச நாட்களாக அனுராதா பாட்டி அதை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். அதுவும் கடந்த 2-3 வருடங்களாக ஏஜே ஃபேமிலியில் நடந்த எல்லாவற்றையும் அவர் யோசித்து பார்த்தபோது கார்த்திக்கின் மீது தான் வைத்த கண்மூடித்தனமான நம்பிக்கைதான் எல்லா தவறுகளுக்கும் காரணம் என்று புரிந்தது. அவ்வளவு நடந்த பிறகு இப்போதும் கார்த்திக் ஹரிஷையே குறை சொல்லி பேச அவரால் தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. இந்த விஷயத்துல ஹரிஷை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவனா வந்து நம்ம பிசினஸ் நடத்தினா ஒவ்வொரு தடவை நமக்கு பிரச்சனை வரும்போதும் சந்தனாவோ இல்ல ஹரிஷோ தான் நமக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நாம தான் அதை நம்பாம வீணா போய் குழியில விழுந்தோம். எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம மேல இருக்கிற தப்பு கண்ணுக்கு தெரியாமலே போயிடும். முதல் முறையாக அனுராதா பாட்டி உண்மையை உணர்ந்து பேச அந்த ஃபேமிலி மெம்பர்கள் அனைவரும் வாயடைத்து போய் நின்றனர். கார்த்திக்கால் அனுராதா பாட்டி இப்படி பேசுவதை நம்பவே முடியவில்லை. அப்போது திடீரென அந்த ரூமுக்குள் ஓடி வந்த ஒருவன், பாட்டி பாட்டி ஆபத்து, அந்த கதவு கிட்ட என்று ஏதேதோ உளறியபடி பேச முடியாமல் தவிக்க எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். கதவு கிட்ட என்று அவன் ஏதேதோ உளறியதுடன் அவனுடைய உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. கதவு கிட்ட என்ன பிரச்சனை? அனுராதா பாட்டி அவனிடம் கேட்க அதற்குள் இன்னும் சில அலறல் சத்தங்கள் கேட்டது. இது அங்கிருந்த எல்லோரையும் குழப்பத்திலும் பயத்திலும் தள்ள எல்லோரும் பதட்டத்துடன் கதவை பார்த்தனர். அங்கே யாரென்ற அடையாளம் தெரியாத சில ஆண்கள் இறுகிய முகத்துடன் உள்ளே வந்ததுடன் கண்களில் கொலை வெறி மின்ன அங்கிருந்தவர்களை பார்த்தனர். யார் நீங்களா? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நாய் நுழையிற மாதிரி உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க. கார்த்திக் தான் முதலில் கோபத்தில் குதித்தான். அவன் தன் பாட்டியின் முன்னால் தன்னை தைரியமான ஆளாக காட்டிக்கொள்ள நினைத்தான். எல்லோருக்கும் முன்னால் வந்தவன், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா என்பது போல போகிற போக்கில் அவனை ஒரு தட்ட தடுமாறி கீழே விழுந்தான். அவன் பின்னால் வந்தவர்கள் அவன் மேல் ஏறி மிதித்து கொண்டே முன்னேறி செல்ல கார்த்திக் சரியாக மூச்சு விடக்கூட முடியாமல் தவித்தான். அதை பார்த்து குடும்பத்தினர் அனைவரும் பயந்து அங்கும் இங்கும் ஓட உள்ளே வந்தவர்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. முகம் வெளிரி போய் நின்று கொண்டிருந்த அனுராதாவை பார்த்த ஒருவன், ஹரிஷ் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே என்று தன் கரகரப்பான குரலில் கேட்டான். கிட்டத்தட்ட மயங்கிய நிலையில் கீழே கிடந்த கார்த்திக்கை அதிர்ச்சியுடன் பார்த்த அனுராதா அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார். ஆனால் அங்கிருந்த மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஹரிஷின் பெயரை கேட்டதும் மீண்டும் கோபம் அடைந்ததுடன், அப்படின்னா நீங்க எல்லாரும் அந்த ஹரிஷை தேடிதான் வந்திருக்கீங்களா? அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா என்று கேட்டனர். வந்தவர்கள் எதுவும் பேசாமல் அப்படியே நிற்க, அந்த ஹரிஷுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால நீங்க எல்லாரும் முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க, இல்லைனா நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன். அவர்களில் கொஞ்சம் தைரியமாக இருந்த ஒருவர் தன்னால் முடிந்த அளவுக்கு பலத்தை திரட்டி சத்தம் போட்டார். இங்க ஒரே சவுண்டா இருக்கு, எனக்கு தலை வலிக்குது என்றபடி அந்த கூட்டத்தின் தலைவன் போல் இருந்தவன் சத்தம் போட்டவரை ஓங்கி அறைந்தான். ஹரிஷ் இங்க இல்லைனா நீங்க யாரும் எங்களுக்கு தேவையே இல்லை சொன்னபடி அங்கிருந்தவர்களை அவர்கள் தாக்கத் தொடங்க கொஞ்ச நேரத்தில் அந்த வீடு மொத்தமும் அழுகையாலும் கூக்குரல்களாலும் நிரம்பியது. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து எப்படி ஹரிஷ் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரன் உருவானானே எனக்கு புரியவே இல்லை என்றபடி தன் கைகளில் இருந்த இரத்தத்தை கார்த்திக்கின் சட்டையில் துடைத்த அந்த கூட்டத்தின் தலைவன், இந்த இடம் மொத்தத்தையும் கிளீன் பண்ணிடுங்க, நாம இங்க வந்துட்டு போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டான். சரிங்க சார்
என்றபடி அவனுடன் வந்தவர்கள் மரியாதையுடன் பதிலளிக்க கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஏஜே ஃபேமிலியின் குடும்ப மாளிகை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அங்கு நடந்ததை பற்றியெல்லாம் எதுவும் அறியாத ஹரிஷ் அதே நேரத்தில் மணிவேல் வீட்டில் தன் முன்னால் அமர்ந்திருந்த நதியாவிடம் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் நடந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு அறிந்து கொண்டிருந்தார். நதியா எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க கடைசியாக அவன் முகம் ஒரு ஆழ்ந்த கவலையை காட்டியது. டாப் 10 ஆர்கனைசேஷனை பற்றி முதலில் இருந்தே அவனுக்கு பெரிதாக நல்ல எண்ணம் இல்லாவிட்டாலும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி மீது ஓரளவுக்கு மரியாதை வைத்திருந்தான். இப்போது அந்த நம்பிக்கையும் சரிந்து கடைசியில் அவர்களும் தீய எண்ணத்துடன் செயல்படுவதாகத்தான் அவனுக்கு தோன்றியது. இந்த ஒரு மாசத்துல என்கிட்ட இருக்கிற ஃபார்முலாவை நீங்க வாங்கி கொடுக்கலன்னா ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட தலைவர் உங்களையும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களையும் கொன்றுவார்னு சொல்றீங்களா? கேட்டவன் அந்த சிச்சுவேஷனை தனக்குள் யோசித்து பார்த்தான். நதியா மெதுவாக தலையசைத்தாள். இதெல்லாம் நீங்க சொல்றதால நான் உண்மையிலேயே உங்களுக்கு ஃபார்முலாவை தருவேன் நம்புறீங்களா? ஹரிஷ் அவளை ஆழமாக பார்த்தபடி தொடர்ந்து பேசினான். இப்படிப்பட்ட மோசமான அமைப்புல நீங்க ஏன் இன்னும் வேலை செய்றீங்க? நீங்க உடனே ஹெர்பல் சொசைட்டில இருந்து வெளியே வரதான் பெட்டர் இல்லையா? அதான் நல்ல முடிவா இருக்கும்னு எனக்கு தோணுது என்றான். அதை கேட்டு அவனை பரிதாபமாக பார்த்த நதியா, ஹரிஷ், உனக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பத்தின உண்மை எதுவுமே தெரியாது, அதான் இப்படி பேசிட்டு இருக்க என்றபடி ஒரு சோகத்துடன் சிரித்தாள். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக பார்த்தா அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிவாங்க. உண்மையை சொல்லணும்னா அது அடிமைத்தனத்தோட இன்னொரு வடிவம்தான். அவள் சொல்ல ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். நாங்கள் அங்கிருந்து நிறைய திறமைகளை கற்றுக்கிட்டோம். ஆனால் அதுக்கு பதிலாக நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லப்போனால் சாகிற வரைக்கும் அந்த அமைப்புக்காகவே உழைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை விட்டு வெளியே போனால் வேற எந்த அமைப்பும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள காட்டி கொடுத்ததா எங்கள் மேலே குற்றம் சுமத்தி சொசைட்டியை சேர்ந்தவங்களே எங்களை கொன்றுவாங்க. நதியா முதல் முறையாக தன் மனதில் இருந்த உண்மைகளை வெளிப்படையாக கூறினாள். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி நிஜமாவே அவ்வளோ பவர்ஃபுல்லானதா? ஹரிஷ் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அவனால் இதை நம்பவே முடியவில்லை. அவனுக்கு தான் சொன்னதில் நம்பிக்கை ஏற்படவில்லை என்பதை புரிந்து கொண்ட நதியா, இந்த விஷயத்தை நான் சொல்லலாமான்னு கூட தெரியல. ஏன்னா ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட டாப் சீக்ரெட் இது. உன் மேல இருக்கிற நம்பிக்கையால மட்டும்தான் இந்த உண்மையை சொல்றேன் என்றபடி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு குரலை தாழ்த்தி கொண்டாள். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டினா அதில் வெறும் மூலிகை நிபுணர்கள் மட்டும் மெம்பர்ஸா இல்லை. எங்கள் அமைப்பில் வெளி உலகத்துக்கு தெரியாத போர் வீரர்கள் பிரிவுன்னு ஒன்று இருக்கு. அதுவும் இப்போ சமீபத்தில் அதோட பலம் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வருது. இந்த விஷயம் தெரிஞ்ச மெம்பர்ஸ் யாரும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக நடக்க துணிய மாட்டாங்க என்று கிசுகிசுப்பாக கூறினாள். ஹரிஷின் கண்கள் ஆச்சரியத்துடன் விரிய அதற்குள் நதியாவே தொடர்ந்து பேசினாள். நான் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் பல வருஷங்களாக இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த போர் வீரர் படையை பார்த்ததே இல்லை. சொன்னவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டாள். அவள் கண்களில் ஒரு சொல்ல முடியாத பயம் வெளிப்பட, ஹரிஷ், நான் இதை உனக்காக தான் சொல்கிறேன். அந்த ஃபார்முலாக்களை என்கிட்டயே கொடுத்துரு. இல்லைன்னா ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி உன்னை அவங்க கண்ட்ரோலில் எடுத்து விசாரிப்பாங்க. எங்கள் தலைவர் ஒரு கல் நெஞ்சக்காரர். அவர் நினைச்சது நடக்கிற வரைக்கும் உன்னை சாப்பிடவோ தூங்கவோ விட மாட்டார். நதியா சொல்ல அதை கேட்ட ஹரிஷ் முகத்தை சுளித்தான். முன்பு அவன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை டெவில் கேங் மற்றும் மிரியட்ஸ் போல இருக்கும் என நினைத்திருந்தான். அதனால் அவன் மூலிகையாளர் சங்கத்தை பற்றி சற்று உயர்வாகத்தான் கருதியிருந்தான். ஆனால் இப்போது நதியாவின் வார்த்தைகள் ஒரு விஷயத்தை அவனுக்கு தெளிவாக உணர்த்தியது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் ஆழமான பகுதிகளில் மறைந்திருந்த உறுப்பினர்களுக்கு மட்டுமே உண்மையான பலமும் சுதந்திரமும் இருந்தது. அவர்கள் யாரும் தங்களது முகத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்வது கூட அரிதுதான். பொம்மலாட்டத்தில் பின்னால் இருந்து பொம்மைகளை அசைக்கும் மனிதர்களைப் போல அவர்கள் திரைக்கு பின்னால் இயங்குகிறார்கள். நதியா போன்ற திறமை மிகுந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து காட்சி பொம்மைகளாக நிற்க வைத்து அவர்கள் முதுகில் நூல் கட்டிவிட்டு அதை ஆட்டுவிக்கும் நுனியை தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்தால் மட்டுமே நல்லதாக தோன்றும் இதுபோன்ற அமைப்புகளைத்தான் மக்களிடம் தோல் உரித்து காட்ட வேண்டும் என்று ஹரிஷ் விரும்பினான். இதையெல்லாம் யோசித்தபடி நீண்ட நேரம் மௌனமாக இருந்தவன் நிமிர்ந்து நதியாவை பார்த்து, சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு குவெஸ்டின் கேட்குறேன். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை விட பவர்ஃபுல்லான ஒன்றுன்னு எதை நீங்கள் நினைக்கிறீங்க என்று ஒரு மார்க்கமாக கேட்டான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட பவர் டாப் 10 ஆர்கனைசேஷனுக்கு ஈக்குவலானது. அதனால் அவங்கள விட பவர்ஃபுல்லான ஒன்றுக்கு வாய்ப்பே இல்லை. நதியா ரொம்ப சிம்பிளாக தங்கள் அமைப்பின் பலத்தை விவரித்தாள். பின்பு ஹரிஷின் முகத்தில் இருந்து எதையோ உணர்ந்தவள், நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி தான், அது எனக்கும் தெரியும் ஹரிஷ். ஆனால் அவ்வளோ பெரிய அமைப்புக்கு எதிராக ஒரு ஆளால் என்ன செய்ய முடியும்? அதனால தான் நீ அந்த ஃபார்முலாக்களை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறேன்.
நதியா மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நின்றாள். உதட்டோரத்தில் சின்னதாக ஒரு சிரிப்பு மின்ன. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டில இருந்து வெளியே வர்ற எல்லாருக்கும் இடம் தர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னா உங்க முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டபடி நதியாவின் கண்களை நேராக பார்த்தான் ஹரிஷ். வாய்ப்பே இல்லை. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு எதிராக நிற்க எந்த அமைப்பும் தயாரா இருக்காது. டாப் 10 ஆர்கனைசேஷன் கூட இதை செய்யாது. நதியா தயங்காமல் இதை சொன்னாள். அப்படி ஒன்று இருக்கிறதா நான் சொல்றேன். ஆனா அதுல சேர்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் முடிவெடுக்க முடியும். ஹரிஷின் வார்த்தைகள் ஆழமான அர்த்தம் கொண்டதாக இருந்தது. முதலில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி எதிராக போகும் எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லை. ஆனால் இப்போது இவ்வளவு விஷயங்கள் தெரிந்த பிறகு அவனால் அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியவில்லை. இப்போது அவன் இந்த முடிவை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அதைவிட முக்கியமாக இதன் மூலம் ரேடியன்ஸ் அமைப்பு எல்லா அமைப்புகளையும் விட சக்தி வாய்ந்தது என்பதையும் அவனால் நிரூபிக்க முடியும். நதியா அதற்கு உடனே பதில் சொல்ல முடியாமல் ஒரு திகைப்புடன் அவனை பார்த்தாள். அதே நேரத்தில் சென்னையில் இருந்த ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் ரகசிய மறைவிடத்தில் இருந்த ஒரு ஆண்கள் கூட்டம் தங்கள் முன்னால் கட்டப்பட்டிருந்த இரு பெண்களையும் ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நிமிடம் சந்தனா மற்றும் அக்ஷரா இருவரும் தான் உலகத்தின் அழகான பெண்கள் என்று அவர்களுக்கு தோன்றியது. உண்மையிலேயே இந்த பொண்ணுங்க 2 பேரும் சும்மா சூப்பரா இருக்காங்க. என்னால் அவங்க மேல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. இருப்பதில் இள வயதாக இருந்த ஒருவன் உற்சாகமாக கூச்சலிட்டான். முதல்ல வாய் மூடு. மேடம் அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பொண்ணுங்க மேல ஒரு சின்ன கீறல் கூட படாம பத்திரமா பார்த்துக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டு போயிருக்காங்க. அதை மீறி ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா உங்க எல்லாரையும் அப்படியே உயிரோட புதைச்சிருவாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவர் அவர்களை எச்சரித்தார். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி மிரட்டுறீங்க? அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அழக தூரத்திலிருந்து ரசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த மாதிரி அழகிகளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தெரியுமா? இன்னொருவன் ஒரு மாதிரி குரலில் சொல்லிவிட்டு சிரித்தான். அவர்கள் எல்லோரும் இதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த போது அந்த இடத்தை மூடியிருந்த இரும்பு கதவு ஏதோ ஒரு வெடிவைத்து உடைக்கப்படும் சத்தம் பலமாக கேட்டது. அது காட்டுப்பகுதி என்பதால் அந்த சத்தத்தை கேட்டு மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் சிதறியடித்து ஓடின. ஆனால் அந்த ரூமுக்குள் இருந்தவர்களை அந்த சத்தம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர்கள் திரும்பி பார்க்க அங்கு வாசலில் 5 மர்மமான உருவங்கள் நின்று கொண்டிருந்தது. இவங்க தான் சந்தனா அப்புறம் அக்ஷராவா? அந்த 5 பேரில் நடுவில் இருந்தவன் அவர்களை நேரடியாக பார்த்து கேட்டான். யாரா நீங்களா? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு சொந்தமான இடத்துக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியைச் சேர்ந்த ஒருவன் வந்தவர்களை மிரட்டினான். ஆனால் வந்த அந்த 5 பேரும் ஆடாமல் அசையாமல் அதே இடத்தில் நிற்க. நான் சொல்றது உங்க காதுல விழலையா? ஆல்ரெடி உங்களை வார்ன் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களை அடிச்சு துரத்துற தவிர வேற வழி இல்லை. சொன்னபடி ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியைச் சேர்ந்த அந்த ஆண்கள் கூட்டம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.